காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, நகை கடைக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி இருக்கீங்களே, கிளைண்ட மீட் பண்ண போறீங்களா? இறங்கு காவேரி. விஜய் கிட்ட வெல்கம் சார்னு கேக்குறாங்க. என்ன பார்க்க போறீங்கன்னு கேக்குறாங்க. ஜிமிக்கி கம்மல் ஆரம்லாம் பார்க்க போறோம்னு சொல்றாரு. சரி வாங்க காட்டுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ தைரியமா செலக்ட் பண்ணு. விஜய், நான் எதுக்கு செலக்ட் பண்ணோம்? இதெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது, அதனால நீ தான் பண்ணணும். அஜய் ராகினி கல்யாண கிஃப்டா? சரி சரி, நான்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன் விஜய். ராகினிக்கு நான் அதுக்கு கிஃப்ட் பண்ணோம், இது வேற ஒரு ஆளுக்கு. நீ செலக்ட் பண்ண. செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே யாருக்குன்னு நான் சொல்றேன். போட்டு பார்க்காம முடிவுக்கு வராதீங்க சார். மேடமுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சார். எல்லா நகையும் உனக்கு தான் காவேரி. எனக்கு எதுக்கு இவ்வளவு நகை? பசுபதி வீட்டுல ஒரு லேடி நீ தான் அவங்க வீட்டு மருமகளான்னு சந்தேகமா கேட்டாங்கல்ல, இது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் யாரும் சொல்லிடக்கூடாது. வீட்டுல அடிக்கடி ஃபங்க்ஷன் வரப்போகுது இனிமேட்டு. அப்போ உனக்கு நகை வேணும். இதுக்குதான் இங்க உன்ன கூட்டிட்டு வந்தேன். என் ஒய்ஃப் கெத்தா இருக்கணும்ல, உங்க பந்தாவுக்காண்டிலாம் நான் நகை போட முடியாது. உங்க வீட்டு கெத்த காப்பாத்தணும்னா நீங்க வேணா உடம்பு முழுக்க நகைய போட்டுக்கோங்க விஜய். சார் பில் போட்டுடலாமா? ஓகே. இது வேண்டாம் விஜய், நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். போடுறதும் போடாததும் உன் இஷ்டம். காவேரி, சுபதி சொந்தக்காரங்க சொன்னதுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க பாஸ். அவங்க சொன்னதுக்காண்டிலாம் நான் வாங்கி கொடுக்கல. நம்ம ரெண்டும் கெஸ்ட் ஹவுஸ் போனோம்ல, அன்னைக்கே நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுதான் இது. நீங்க ஒரு நாள் முழுக்க உளறி தள்ளினதுக்கு நீங்க லஞ்சமா கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அம்மாவும் பாட்டியும் நம்ம இறங்குனதுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட காமிச்சிட்டு வந்துடவா? நடந்ததெல்லாம் காவேரி அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க, எல்லாம் காட்டுறாங்க. இந்த சொல்றாங்க, அப்பாவோட பணம் காவேரி கிட்ட தானே இருக்கு, இதை விட நிறைய நகை வாங்கலாமே சொல்றாங்க. இத வச்சு எந்த சண்டையும் வேண்டாம். நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு விஜய் வீட்டுக்கு வர்றாங்க காவேரி. ஏன் பாட்டி கேக்குறாங்க, விஜய் உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தானாமே, எங்க கிட்ட காட்டாம எங்க போற? வண்டியை விட்டு இறங்குனப்ப எங்க அம்மாவும் பாட்டியும் இருந்தாங்களா, ஒரு ஆர்வத்துல காட்டுறதுக்கு போயிட்டேன் பாட்டி. தாத்தா கேக்குறாரு, அம்மாவும் பாட்டியும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாமா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தாத்தா. எங்ககிட்டயும் அதே ஆர்வத்தோட காமி காவேரி. என்னைக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கியாடா? வாங்க பாட்டி வாங்கி கொடுக்குறேன். காவேரிக்கு வாங்கி கொடுறா, ஏன் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். எல்லாமே உன்னோட செலக்ஷனா காவேரி? இன்னைக்கு பாட்டி விஜய் தான் செலக்ட் பண்ணாரு. கேக்குறாங்க, திடீர்னு இவ்வளவு நகை வாங்கி கொடுத்துருக்க, தாலி பொறிச்சு கோர்க்கறதுக்காண்டியா? ரைட், இப்படிதான் இருக்கணும் விஜய். என் பேரன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? சொல்றாரு. ஏமா பார்த்தா காவேரி பொண்ணு வீட்டுலதான் கொண்டுட்டு வரணும். அவ மஞ்ச கயிறோட தானே வந்தா. நினைச்சான்னா கிலோ கணக்குல நகைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவன் வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஒண்ணுமில்லாத பொண்ண போய் கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் தானே வாங்கி கொடுக்கணும். ராதா சொல்றாங்க, தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதீங்க அன்பு. இல்லப்பா, அஜய் கல்யாணத்துக்கு எங்க யாரையும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க யாருமே எதுவும் சொல்லல. கல்யாண விஷயம் வந்ததுல இருந்து எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சித்திக்காக தான் நான் பேசாம இருக்கேன். நீங்க உங்க விஷயத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி காவேரி விஷயத்துல நீங்க பல ட்ரிப் வந்துட்டீங்க. நானும் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். காவேரி என் பொண்டாட்டி, இவளுக்கு நான் தான் வாங்கி கொடுக்கணும், அதான் மரியாதை. ரைட்டு இருக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அப்படியே உரிச்சு வச்ச மாதிரிதான் உங்க பையனும் இருக்கான். உங்களை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். அப்படி நடக்குது. கல்யாணம் பண்றதுல ஆர்வம், வேலை செய்யறதுல இல்ல. அவன் ஒய்ஃபுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பான். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரிதான் இருக்கும். மாமனார் வீட்லயே வாங்குற வேண்டியது இருக்கும். அதான் சொல்றாங்க, விஜய் என்னமோ பண்ணிட்டு போறான், நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன். கல்யாணி பாட்டி சொல்றாங்க, வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமே. எனக்கு ஓகே தானே விஜய்? ஓகேன்னு சொல்றாரு விஜய். காவேரியும் எனக்கு ஓகேன்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இந்த நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வை, அன்னைக்கே வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் என்று. பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை பார்க்கலாம்.